நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டேரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டேரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். கோவில் கலசம் மாதிரி உயரத்துல இருக்கவங்கன்னா இந்த கும்பராசிரியர்கள் தான். அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். கும்பராசிக்கான கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எது செஞ்சாலும் அது வந்து ஹைலி நோட்டிசபிளா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தாரக மந்திரமே போடுற ஏனிய கூரைய பார்த்துல வானத்தை நோக்கி போட்டுரு அப்படின்தான் இருப்பாங்க. அந்த கோவில் கலசம் எங்க இருக்கும்? உச்சிலதான் இருக்கும். அதுதான் மெயின். அதுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அந்த கோவிலினுடைய விஷயத்துல. சோ அந்த மாதிரிதான் இவங்களுடைய எல்லா பெர்ஸ்பெக்டிவும் ரொம்ப ஹைலி தான் இருக்கும். ரொம்ப ஹைல தான் இருக்கணும் எல்லாமே. சாதாரணமா சில பேரு சில விஷயத்த வந்து யோசிப்பாங்க, சில ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் இவங்களுக்கு பெருசா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க 10 லட்சத்துல வீடு கட்டணும்னு நினைச்சா இவங்க நான் 1 கோடில கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கட்டுறதுக்கான காரணிகள் என்ன? வேலை பார்க்கறத விட வேலை அடுத்து செகண்டரி, கட்டுறதுக்கான காரணிகள் என்ன? என்னால கட்ட முடியுமா? அப்படி முடியும்னா எதுல முடியும்? அதை எடுக்கிறவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தீர்க்கமான விஷயங்களை யோசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப இன்டெலெக்சுவல் மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ரொம்ப கிளவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்க்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. ஓகே மேம். தொழில் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்காங்க? சோ கும்பராசி தொழில் சார்ந்து எந்த துறையில வந்து உங்களுக்கு நல்லா ஷைன் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா இவங்க ஒண்ணு நினைப்பாங்க, இவங்களுடைய வாழ்நாள்ல நான் இந்த துறையில போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த துறையில போக மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், வேற துறைக்கு தான் போவாங்க. ஆனா அந்த துறையை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வேற துறை நான் ட்ரை பண்ணேன், பட் இந்த துறைக்கு வந்துட்டேன், பட் இங்க இது கொஞ்ச நாளைக்கு பண்ணிக்கிறேன், ஆனா நான் ஆசைப்பட்ட அந்த துறைக்கு போகணும் அப்படின்னு அதை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கடைசி வரைக்கும் அவங்க ஃபெயிலியர்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட விதியில இவங்க தீர்மானிச்ச ஒண்ணு அது ட்விஸ்ட் ஆயிட்டு வேற தீர்மானத்துக்கு இவங்க போகணும். டெஸ்டினி அதை அவங்க கொண்டு போறதுல அது போயிடுமா, அதுலதான் அவங்க வந்து சாதிப்பாங்களே. அப்ப யாரெல்லாம் நான் வேற ஒண்ணு நினைச்சேன் இப்ப இருக்கிறேன் ஆனா அதுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. விதி வந்து உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்து உங்களோட துறையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அதை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதுல வந்து சக்சஸ் ஆகலாம். அது எந்த மாதிரியான துறைகளா இருந்தாலும். அண்ட் இவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு வந்து செட் ஆகும், ஆர்மி ஃபீல்டு வந்து செட் ஆகும், போலீஸ் ஃபீல்டு செட் ஆகும். இதெல்லாம் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். டெஸ்டினி வந்து தொழில மட்டும்தானா இல்ல லவ் லைஃப்லயும் தானா? ஸோ கும்பராசி இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையை பத்தி பார்க்கும்போது கண்டிப்பா பிரச்சனைக்குரியதா இருக்கும். நிறைய பேர் வந்து வீட்டை எதிர்த்துட்டு மேரேஜ் பண்றவங்களா இருப்பாங்க. ஒரு லவ் லைஃபே இருந்தாலும் அந்த லவ் வந்து இவங்க 2 பேருக்கும் தான் பிடிக்குமே தவிர மத்த யாருக்கும் பிடிக்காது. ஆப்போசிஷன்ஸ் இருக்கும். அப்ப லவ் லைஃப்லயும் மேரேஜ் லைஃப்லயும் அவங்க ஆப்போசிஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. அதை கடந்துதான் இவங்க வரவங்களா இருப்பாங்க. ஸோ 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி தான் அந்த லவ்வையும் சரி அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பையும் சரி தக்க வச்சுக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 வருஷம் பிரச்சனைக்குரியதா இருக்கும். அந்த 2 வருஷத்துக்கு கடந்துட்டாங்கன்னா அந்த லவ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். மேரேஜ் கமிட்மெண்ட் போயிடும். மேரேஜ் லைஃபும் அப்படிதான். அது ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் ஸ்டாண்டர்டா போயிடும். அந்த 2 வருஷம் தான் பிரச்சனைக்குரியதா இருக்கும். அது எல்லார் லைஃப்லயும் அது நடக்கும். ஓகே. எந்த மாதிரி விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் இவங்க? சோ கும்பராசி இவங்க என்னென்ன விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தனியா செய்யற எல்லா வேலைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஓகே, தனியா சரி. தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஓகே, தனியா ஒரு பிசினஸ்ல இறங்குறாங்க, பணம் பொருளாதாரம் சார்ந்து தனியா ஒரு விஷயத்த டீல் பண்றாங்க. ஓகே. ஒரு இடத்துக்கு கேஷ் ஹேண்டில் பண்ணி தனியா எடுத்துட்டு போனாலும் சரி, அங்கேயும் அவங்க கவனமா இருக்கணும். ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளை எடுத்துட்டு போனாலும் கவனமா இருக்கணும். அதெல்லாம் தனியா பண்ணக்கூடாது. நிறைய பேர் தனியா பண்ணுவாங்க, பட் இவங்க பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்ப தனிமை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதா மாறக்கூடியதா இருக்கும். அண்ட் இவங்களுடைய இமோஷன் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். யாருன்னா ஒருத்தவங்க புதுசா வராங்கன்னா அவங்ககிட்ட உடனே அட்டாச் ஆகிறது, இமோஷனலா அட்டாச் ஆகிடுறது, அதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஓகே மேம். எந்த மாதிரி தெய்வங்களை மேம் வழிபடணும்? கும்பராசி இவங்க என்ன மாதிரியான தெய்வங்கள் வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாகம் சம்பந்தமான நாகம்மா, நாகராஜர் இவங்களெல்லாம் அவங்க வழிபடலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு 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 பலம் கிடைக்கும். ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டி எல்லாம் நெருங்காம இருக்கும், பலம் கிடைக்கும். அண்ட் பணம் சார்ந்த தெய்வங்கள், ஓகே, பெருமாள், குபேரர், லக்ஷ்மி இவங்க எல்லாம் வழிபடலாம். இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல growth கொடுக்கும். கண்டிப்பா.